ஒரு நிஜமான மனிதனா நான் அவங்கள ரொம்ப ரசிப்பேன். இந்த மாதிரி நான் ஒருத்தரை பார்த்திருக்கேன். நடிகவேல் எம்.ஆர். ராதா. எம்.ஆர். ராதா மட்டும்தான் ஒரு மிக சிறந்த ஒரு நடிகரா இருந்தா கூட மிக சிறந்த உண்மை பேசுற ஒருத்தர். அவரை மாதிரி இவர் என்ன துப்பாக்கி எடுத்து சுடலையே தவிர கிட்டத்தட்ட ரெண்டு பேரும் ஒரே மாதிரியான ஒரு கேரக்டர். அதை நான் ரொம்ப ரசிப்பேன் உங்ககிட்ட. என்ன பிரச்சனை உங்களுக்கு? கொஞ்ச நேரம் சைலண்டா இருங்க. எப்படி நீங்க செலிப்ரேட் பண்ணீங்க வாழ்க்கைய அப்படின்னு போது நீங்க சொல்றீங்க, தோல்வினா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும், ரொம்ப என்கரேஜ்மெண்டா இருக்கும், ஆனா வெற்றி வந்தா எனக்கு ரொம்ப பயம் வந்துடும் அப்படின்னு சொன்னீங்க. இந்த படத்துக்கு அப்புறம் உங்களுக்கு மாபெரும் ஒரு பயம் வரப்போகுது. அவ்வளவு பெரிய வெற்றி அடைய போகுது இந்த படம். தமிழகத்தை ஆண்டு கொண்டிருப்பது விசில் சத்தம். அந்த மாதிரி இந்த நிகழ்ச்சி கிட்டத்தட்ட 3 மணி நேரம் ஆகப்போது. இவ்வளவு வெற்றிகரமா நடந்துட்டு இருக்கணும்னா அதுக்கு முக்கியமான காரணம் உங்களுடைய விசில் சத்தத்தோட கூடிய அந்த என்கரேஜ்மெண்ட். அதனால இந்த ட்ரைலரை நீங்க பார்க்கும்போது உங்களுடைய ரியாக்ஷனை நான் கவனிச்சேன். அப்படி ஒரு பிரமாதமான ஒரு எக்ஸ்பிரஷன், ஒரு விசில் உங்ககிட்ட இருந்தது. அதுதான் இந்த படத்தோட வெற்றியை ஊர்ஜிதப்படுத்த போற ஒரு விஷயம். சோ உங்களுக்கு என்னுடைய முதல் வணக்கம். இந்த ட்ரைலர் பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, முதல்ல ஒரு தமிழ் படத்துக்கு ஆங்கிலத்தை டைட்டில் வச்சிருக்காங்கன்னு நினைச்சேன், ட்ரெயின். படம் பார்த்தவங்க தான் தெரிஞ்சது இது படமே ஒரு ஆங்கில படமா தான் இருக்கு. ட்ரெயின்ற பேர் மட்டுமே இல்லை, படமே ஒரு ஆங்கில படம் மாதிரி தான் இருக்கு. ஹேராம் படத்தை பார்த்துட்டு ராதிகா போய் கமல் சார்ட்ட கேட்டாங்களாம், இந்த படத்தோட தமிழ் ரைட்ஸ் என்ன கொடுப்பீங்களான்ட்டு. ஹேராம் படத்தை பார்த்துட்டு தமிழ் படத்தை பார்த்துட்டு ராதிகா போய் கமல் சார்கிட்ட இதோட தமிழ் ரைட்ஸ் என்ன கொடுப்பீங்களான்னு கேட்டாங்களாம். அந்த மாதிரி ட்ரெயின் படத்தை பார்க்கும்போது இந்த படத்தை தமிழ் ரைட்ஸ் கொடுப்பீங்களான்னு யாராவது டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் கேட்க போறாங்க. தானு சார் இதை தனியா நீங்க ஒரு தமிழ் ரைட்ஸ் போட்டு வித்துடலாம், ஏன்னா விற்பனையில ஒரு பெரிய ஒரு விற்பனர் அவரு. நான் உள்ள நுழையும் போது யாரோ உள்ள இருந்து ஒருத்தர், சார் சட்டையை மாத்தி போட்டு வந்திருக்கீங்க, உள்ள இருக்கிறது வெளியில, வெளியில இருக்கிறது உள்ளன்ட்டு. நான் வேணும்னா அந்த மாதிரி போட்டு வந்தேன். அடுத்து என்னுடைய படம் வந்து உள்ளே வெளியே 2. இந்த ஷர்ட் உள்பக்கம் வெளிப்பக்கம் படத்து போட்டு வந்திருக்கேன். இது வந்து இந்த படத்தோட ஆடியோ லான்ச்ல என் படத்தோட ப்ரமோஷனுக்காக நான் அதை சொல்ல வந்த காரணம் என்னன்னா, ஒவ்வொரு மனுஷனும், நான் விசில் சத்தம் சொன்னது கரெக்ட், பட் நான் பேசும்போது விசில் அடிக்காதீங்க. கேப்ல அடிச்சீங்கன்னா அது பாராட்டு மாதிரி இருக்கும். ஓகே, உள்ளே வெளியே என்று நான் சொல்ல வந்தது என்னன்னா, ஒவ்வொரு மனுஷனுமே உள்ளுக்குள்ள ஒன்னா இருப்பான், வெளியில வேற ஒன்னா இருப்பான். உள்ளுக்குள்ள ரொம்ப புனிதனா இருப்பான், வெளியில வந்ததுக்கு அப்புறம் பார்த்தா வேற ஒரு கடவுள் பாதி மிருகம் பாதி அப்படிதான் இருப்பான். அது கிட்டத்தட்ட இந்த ட்ரெயின்ல யாரோ சொன்னாங்க 48 கம்பார்ட்மெண்ட் இருக்குன்னு. அந்த மாதிரி முதல் கம்பார்ட்மெண்ட்டுக்கும் 48 கம்பார்ட்மெண்ட்டுக்கும் என்ன பிரச்சனை உங்களுக்கு? கொஞ்ச நேரம் சைலண்டா இருங்க. 1வது கம்பார்ட்மெண்ட்டுக்கும் 48வது கம்பார்ட்மெண்ட்டுக்கும் உள்ள இடைவெளி மாதிரி தான் ஒவ்வொரு மனுஷனும் இருப்பான். ஆனா மிஷ்கின் எப்படி இருப்பாருன்னா, அவருக்கு உள்ள ஒண்ணு வெளியில ஒண்ணு இருக்கவே இருக்காது. ரெண்டு கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கும். இந்த 23வது கம்பார்ட்மெண்ட்டுக்கும் 25வது கம்பார்ட்மெண்ட்டுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் மாதிரி மிக குறைந்த அளவு மட்டும்தான் அவர் உள்ள என்ன நினைக்கிறாரோ அதை அப்படியே வெளியில பேசுவாரு. ஒருவேளை தூக்கம் வந்துருச்சுன்னு வச்சுங்களேன், ஆடியோ லான்ச்ல அப்படியே படுத்து தூங்கிடுவாரு. என்ன நினைக்கிறாரோ அதை பேசுவாரு. அதுல கொஞ்சம் கூட தயக்கமே இருக்காது. அந்த விஷயத்த நான் ரொம்ப ரசிப்பேன். ஒரு டைரக்டர் எல்லாத்தையும் மீறி ஒரு நிஜமான மனிதனா நான் அவங்கள ரொம்ப ரசிப்பேன். இந்த மாதிரி நான் ஒருத்தரை பார்த்திருக்கேன். நடிகவேல் எம்.ஆர். ராதா. எம்.ஆர். ராதா மட்டும்தான் ஒரு மிக சிறந்த ஒரு நடிகரா இருந்தா கூட மிக சிறந்த உண்மை பேசுற ஒருத்தர். அவரை மாதிரி இவர் என்ன துப்பாக்கி எடுத்து சுடலையே தவிர கிட்டத்தட்ட ரெண்டு பேரும் ஒரே மாதிரியான ஒரு கேரக்டர். அதை நான் ரொம்ப ரசிப்பேன் உங்ககிட்ட. விஜய் சேதுபதி சார், நான் வந்து உங்களுடைய ஹிந்தி படம் மட்டும் இல்ல, ஒரு சாதாரண விளம்பரம் கூட நிறைய பார்ப்பேன். இன்னைக்கு கூட சிவாஜி சாருடைய பையன் ராம்குமாரோடைய ஒரு இன்டர்வியூ ஒண்ணு பார்த்தேன். அதுல நீங்க பேசுறத முழுமையா நான் கேட்டுட்டு தான் வந்தேன். அதுல அந்த இன்டர்வியூ பூரா நிறைய பிலாசபி, அதை ஒரு ஜிலேபி மாதிரி ரொம்ப ஸ்வீட்டா அப்படியே பேசுறீங்க, உங்களுக்கு தெரியாத மாதிரி அப்படியே பேசுறீங்க. அதுல ஒரு முக்கியமான விஷயம் என்ன இருக்குன்னா, எப்படி நீங்க செலிப்ரேட் பண்ணீங்க வாழ்க்கைய அப்படின்னு போது நீங்க சொல்றீங்க, தோல்வினா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும், ரொம்ப என்கரேஜ்மெண்டா இருக்கும், ஆனா வெற்றி வந்தா எனக்கு ரொம்ப பயம் வந்துடும் அப்படின்னு சொன்னீங்க. இந்த படத்துக்கு அப்புறம் உங்களுக்கு மாபெரும் ஒரு பயம் வரப்போகுது. அவ்வளவு பெரிய வெற்றி அடைய போகுது இந்த படம். அப்புறம் நான் இந்த மேடைக்கு வந்ததுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் மிஷ்கின் சாருக்கு வந்து ஒரு தேங்க்ஸ் சொல்றதுக்காக. காரணம், இந்த படத்தோட சினிமாட்டோகிராஃபர் ஃபௌசியா ஃபாத்திமா. இவங்க வந்து என்னுடைய இவன்ற ஒரு படத்துக்கு அவங்க தான் சினிமாட்டோகிராஃபரை ஒர்க் பண்ணாங்க. அந்த படத்துல நான் சௌந்தர்யாவை வந்து மேக்கப் இல்லாம நடிக்கணும்னு கேட்டேன். அவங்க ரொம்ப தயங்கினாங்க. அப்ப நான் சொன்னேன், ஒரு 4 நாள் ஷூட் பண்ணி உங்களுக்கு போட்டு காட்டுறேன், நீங்க பார்த்துட்டு அதுக்கப்புறமேல மேக்கப் இல்லாம நடிக்கலாம்னு சொன்னேன். அவங்க மேக்கப் இல்லாம நடிக்கிற அளவுக்கு அந்த பொண்ணை ரொம்ப அழகா காமிச்ச ஃபௌசியா வந்து இந்த படத்துக்கு ஒர்க் பண்ணியிருக்காங்க. உங்க ஸ்டைல் அது எல்லாமே ரொம்ப பிரமாதமா இருக்கு. நான் முதலே சொன்ன மாதிரி இந்த உள்ளே வெளியே 2ன்னு சொன்னேன்ல, அதுக்கும் அவங்க தான் சினிமாட்டோகிராஃபர். அதுக்கும் பாராட்டு முன்கூட்டியே நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி
தானு சாருக்கும் எனக்கும் 1000 இருக்கும். அதுல 500 விஷயம் வந்து நல்ல விஷயமா இருக்கும், மீதி 500 ரொம்ப ரொம்ப நல்ல விஷயமா இருக்கும். இதெல்லாம் சினிமாவுக்கு வந்ததுக்கு அப்புறமேல. ஆனா நான் சினிமாவுக்கு வரத்துக்கு முன்னாடி, புதிய பாதை வரத்துக்கு முன்னாடி முதல்ல நான் கதை சொன்ன மிக குறைந்த தயாரிப்பாளர்கள், அதாவது என் கவனம் கொடுத்து காது கொடுத்து கேட்ட தயாரிப்பாளர்கள் ரொம்ப முக்கியமானவர் அவரு. வரப்போறவங்க கிட்ட எல்லாம் சொல்லுவாரு, இவர் ஒரு பெரிய டைரக்டரா வரப்போறாரு, பெரிய ஒரு ஆக்டரா வரப்போறாருன்னு. அந்த நன்றி கடனுக்காக தான் நீங்க அவங்க வீட்டுல இன்விடேஷனே கொடுக்கலாம் கூட அவங்க வீட்டு விசேஷத்துக்கு போவேன். இந்த படத்தோட வெற்றிக்கும் அதே மாதிரிதான் மறுபடியும் வந்து கை தட்டுவேன். அப்படி ஒரு சிறப்பான ஒரு அன்பு உங்க மேல நான் வச்சிருக்கேன் சார். கடைசியா மிஷின் சாரை பத்தி சொல்லணும்னா, பிடித்தபடி வாழ்றது இருக்கு இல்லையா, பிடித்ததை செஞ்சுட்டு வாழ்றதுதான் மிகப்பெரிய ஒரு கோடீஸ்வரன். தான் என்ன நினைக்கிறானோ அதை நிஜமாவே சந்தோஷமா விரும்பி செய்யறது தான் ஒரு மிகப்பெரிய கோடீஸ்வரன் சொல்லுவாங்க. அந்த மாதிரி நீங்க மிகப்பெரிய ஒரு கோடீஸ்வரன். எனக்காக ஒரு பெண் வந்து ஒரு கவிதை எழுதினாப்ல. ஒரு ரயில் பயணத்தில் சந்தித்தோம், ஒரு ரயில் பயணத்தில் சந்தித்தோம், ரயில் நின்று விட்டது, பயணம் தொடர்கிறது. ஒரு ரயில் பயணத்தில் சந்தித்தோம், ரயில் நின்று விட்டது, பயணம் தொடர்கிறது. அப்படி இந்த ரயிலோட டெஸ்டினேஷன் ஒரு ஸ்டேஷன்ல இருந்து இன்னொரு ஸ்டேஷனுக்கு போகும். அப்படி ரயில் ஓடிக்கொண்டே இருக்கலாம். ஆனா மிஷ்கினுடைய பயணம் நீண்டது, மிக மிக பெரிய ஒரு பயணம். அந்த பயணம் வெற்றிகரமாகவே இருக்க என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். தேங்க்யூ. Thank you, sir. Thank you so much.